இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு வந்து வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இதில் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து நீங்கள் சுட சுட வந்து இட்லியை ரெடி பண்ணிவிட்டு அதில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வந்துருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி பண்ணுறதுக்கு மசாலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து வரமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து குறுமிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் சீரகம் அண்ட் கருவேப்பிலை அண்ட் வரமிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் வந்து இதில் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்ததாக வந்து நம்ம இதில் மிளகு வந்து சேர்த்திக்கலாம். இப்போ சீரகம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மிளகு வந்து இதில் போட்டுக்கலாம். மிளகு போட்டு ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து மல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லியும் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக வந்து கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கலாம். அரிசி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம குழம்புல வந்து போடும்போது குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அரிசி ஓரளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஆயில் சேர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக வந்து நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். அடுத்து இந்த மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவோட இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி ரெண்டையும் சேர்த்து அரைக்கும்போது குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்க மசாலா கூட இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான மசாலா வந்து குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு கையளவுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தால கொஞ்சம் வந்து வெங்காயம் கருகிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து இதில் போடுறேன். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வரமிளகாய், மல்லி இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி எல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தாளிப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி நான் வதக்கி விட்டுருக்க கறியில் வந்து இந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு தண்ணி நல்லா வந்து நிறையா ஊற்றிக்கணும். நாங்கள் வந்து இதை வீட்டில் எல்லோரும் வந்து சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்லுவோம். அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நாங்கள் நிறைய வந்து இதில் தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி தான் இந்த குழம்பை வந்து ரெடி பண்ணுவோம். அதே அளவுக்கு காரம் சேர்த்திருப்போம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து காரம் சேர்த்திக்கோங்க. நான் இப்போ ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டிங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையான உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வருது. குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு கறி நல்லா வேகும். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால ப்ராய்லர் விட உங்களுக்கு இது சேர்த்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா இது கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் கறி நல்லா இந்த மாதிரி வந்து வேகும். ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா பச்சை வாசனையும் போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா டேஸ்டியாக வந்துருக்கும். ஸோ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புல வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா காரம் கம்மியாயிடும். லைட்டாக வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்க அப்படின்னாலே போதும் நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி சுட சுட இட்லியில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.